கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி பள்ளியில் நான் வந்து படிச்சிருக்கேன். நாங்கள் வந்து மொத்தம் 1200 பேர் டிபிஹெச் மூலயமா நாங்கள் எல்லாமே அரசு அங்கன்வாடி பணியாளர்கள். எங்கள் அங்கன்வாடி பணியாளர் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது டிபிஹெச் மூலயமா, இது ஏற்கனவே ஒரு சுகாதார செவிலியர்கள் மூலயமா நாங்கள் அங்கன்வாடியில் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பணிபுரிகிறோம். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடலனாலும் நாங்கள் அங்கன்வாடி பணியாளராக இருக்கும் போதே ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு உண்டான சேவைகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் எங்களை வந்து நீங்கள் ட்ரைனிங்க்கு வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டிபிஹெச் மூலயமா அரசு அதிகாரம் கொடுத்ததுனால நாங்கள் எல்லாருமே இதில் 1200 பெண்கள் மட்டுமே அங்கன்வாடி பணியாளராகவும், அதுக்கு மட்டும் இல்லாமல் தாய் தகப்பனை இழந்து ஹோம் பிள்ளைங்க சர்வீஸ் ஹோம் சொல்லுவாங்க, அந்த சர்வீஸ் ஹோம்லேயே இருந்து படிச்சுட்டு அங்கேருந்து குழந்தைங்க எல்லாமே வந்து இங்கே வந்து படிச்சிருக்கோம். இது மொத்தம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 11 இன்ஸ்டியூட் இருக்குது. இதில் 11 இன்ஸ்டியூட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையுமே 60 பிள்ளைங்க நாங்கள் படிச்சிருக்கோம். அதுலேயும் 60 ஃபுல்லாக இருக்காது, 56 58 அந்த மாதிரி அந்த குவான்டிட்டியில் தான் நாங்கள் படிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் மொத்தம் வெளியே இருக்கிறது 1200 பேர் நாங்கள் வெளியே இருக்கோம். எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லி டிபிஹெச் வந்து எங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நாங்கள் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் 21, 23 பேட்சில் நான் முடித்தேன். அதாவது 3வது பேட்ச்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு முன்னே இருந்த 2 பேட்ச் ஆல்ரெடி இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி போஸ்டிங் வாங்கி போயிட்டாங்க. அடுத்தபடியாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்ன ஒரு வாக்குறுதியை நாங்கள் நம்பி இப்போ நாங்கள் ஏமாந்து நடுத்தெருவில் நாங்கள் நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கள் 1200 பேர் நாங்கள் பயிற்சி பெற்று இருக்கிறோம். அதேமாரி இப்போ நாங்கள் போய் ஒரு மனு கொடுத்து அடிக்கடிக்கு நாங்கள் டிபிஹெச்சில் வந்து நேரில் சாரை பார்த்து பேசுகிறோம். அவர் சார் சொல்கிற பதில், நீங்கள் வந்து எம்ஆர்பியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், உங்கள் 1200 பேருக்கு நான் போஸ்டிங் போட்டுட்டு தான் மீதி நான் வெளியேந்து எடுப்பேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. சார் சொன்ன வாக்குறுதியை நம்பி நாங்கள் எல்லாருமே எம்ஆர்பி போர்டில் நாங்கள் பதிவு பண்ணோம். எம்ஆர்பி போர்டில் பதிவு பண்ணாலும் தவிர்த்து அதில் எல்லாருமே எங்களை எடுக்கலை. போட்டவங்களுக்கே ஒரு நபர் ஒரு 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய பேரை 2 முறை 3 முறை பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதே மாதிரி எங்கள் 1200 பேருக்கு போஸ்டிங் போடுறேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டாங்க. எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிது. இந்த ட்ரைனிங் வந்து எத்தனையோ குடும்பங்கள் வந்து நடுத்தரில் நிற்கிது. அதை எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இதில் வந்து கணவன்மார்கள்லாம் இழந்து நிற்கிற பெண்மணிகளும் நாங்கள் இதில் நிற்கிறோம். குழந்தைங்க வயசு பசங்களை எங்களால் பாதுகாக்க முடியல. அந்த 2 வருஷ ட்ரைனிங்கில் எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தோம். அங்கன்வாடியில் பணி புரிஞ்சிருக்கும் போதே எங்களோட சம்பளத்தை பிடிச்சிட்டு தான் இந்த ட்ரைனிங்க்கு எங்களை கூப்பிட்டாங்க. இந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் வந்தோம். ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சி நாங்கள் இந்த ட்ரைனிங்க்கு வந்தால் எங்களை வந்து புறக்கணிச்சிட்டு ப்ரைவேட் பசங்களுக்கு எம்ஆர்பி போர்டில் நம்பரை கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் சார் நியாயம்? எங்களுக்கு இது அரசு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு எங்களை கண் திறந்து பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக எங்களை கூப்பிட்டு 1200 பேருக்கும் எங்களுக்கு பணியானம் வழங்கணும்னு தயவு செஞ்சு உங்கள் காலில் மண்டிக்கிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம்.